ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சிடோசின்ங்கிறது அந்த டோஸ் ஹார்மோன்ஸ்ல ஒரு லவ் ஹார்மோன். ஸோ யோசிச்சு பாருங்க, லவ் ஹார்மோன் அது வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? நம்ம மற்றவங்களை லவ் பண்ணும்போதோ இல்லை மற்றவங்க நம்மள லவ் பண்ணும்போதோ, இல்லைன்னா நம்ம யாரையாவது அப்படியே கட்டி பிடிச்சிருந்தா அப்போ, இல்லைன்னா நம்ம யார்கிட்டையாவது ரொம்ப அன்பா பழகினா, ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அப்போதான் நம்மளுக்கு லவ் ஹார்மோன் வரும். யூஸ்வலாக நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண் இல்லை லாக்டேஷன் போது, பால் கொடுக்கும்போது, அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற இந்த லவ் ஹார்மோன் வந்து சுரக்கும். ஸோ நம்ம எப்படி ஆக்சிடோசின் அந்த லவ் ஹார்மோனை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறோம், நம்ம எம்பத்தட்டிக்காக இருப்போம், நம்ம வந்து ஒருத்தங்க மேலே ஒரு பாண்டிங் வருதோ அப்போ தான் இந்த லவ் ஹார்மோன் வரும். ஸோ சாதாரணமாக நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது அப்போ அந்த லவ் ஹார்மோன் வரும். ஒரு கட்டி பிடிச்சிக்கும் போது, இல்லை நம்ம வந்து லவ் பண்ணும்போது, இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு இந்த ஆக்சிடோசின்ங்கிற லவ் ஹார்மோன் வரும். ஸோ நம்ம தினந்தோறும் இந்த மாதிரி செயலில் நம்ம வந்து உருவாகி நம்ம இருந்தோம்னா நம்ம மனசுலேருந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன்.